இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனி எல்லாம் எங்களுக்கு வந்து இங்கே இருக்கவங்க எல்லாம் வந்து இந்த மீனவர்களுக்காக இது வரைக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கூட வச்சதில்லை. நாங்கள் இந்த மீனை நம்பி தான் வாழ்ந்தோம், ஆற்றை நம்பி வாழ்கிறோம். எங்கள் மீனவருக்கு வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக நாங்கள் நிற்கிறோம். சட்டங்கள்லாம் போடுங்க, இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணக்கூடாதுன்னு போடுங்க. எதுவுமே கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டும் பார்க்கறதில்ல. தயவுசெய்து மீனுக்கு கொடுத்த விஷத்தை கொடுத்து எங்கள் மக்களுக்கு கொடுத்துருங்க. நாங்கள் குடிச்சு செத்துறாங்க, எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லைங்க. எங்களுக்கு அதோ தெரியுது அந்த டேங்கு அங்கே தண்ணியில பைப்பு பறிச்சு வச்சுக்கிறேன். அது விஷவாயு, அதுதான் பயங்கரமா வருது. அது மக்கள்லாம் வாழவும் அங்கங்கே வாழ்ந்து போகுது. சொறி படை சரங்கு ஏற்கனவே விட்டா சீப்பஸ் ஆயில், அதுவே இன்னும் மக்கள் மீண்டு வர முடியல. இதுல வேற இந்த தண்ணி வர நாட்டு தண்ணி, அந்த பைப்பு, அப்புறம் NTCL அந்த சுடு தண்ணி எல்லா ஜன மீன் மக்கள் அழிச்சு சாவடிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து நெட்டுக்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவனா, ஊர் நிர்வாகிகள்லாம் இருக்காங்க, ஊர் பெரியவங்கள்லாம் இருக்காங்க. நேற்று ஒரு 3 மணி இருக்கும். 3 மணிக்குலேருந்து இந்த எந்த கம்பெனி விட்டாந்தரில் கெமிக்கலை விட்டுருக்காங்க. ஆற்றுல இருந்து ஒரு 10 டன்னுக்கு மேலே மீனுங்கள் எல்லாமே இறந்துச்சு. ஆற்றுல ஒன்றுமே இல்லை, ஒரு பொறுப்பும் இல்லை. எங்கள் மீனவருக்கு வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக நாங்கள் நிற்கிறோம். இதே 2024 இதே போல தான் வந்து CPCIலேருந்து ஆயில் விட்டாங்க. அன்றைக்கும் எங்களுக்கு வாழ்வாதாரம் அழிச்சாங்க. இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனி எல்லாம் எங்களுக்கு வந்து இங்கே இருக்கவங்க எல்லாம் வந்து இந்த மீனவர்களுக்காக இது வரைக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கூட வச்சதில்லை. நாங்கள் இந்த மீனை நம்பி தான் வாழ்ந்தோம், ஆற்றை நம்பி வாழ்கிறோம். எங்களுக்கு இன்றைக்கி வந்து பாருங்கள், ஒரு எத்தனை டன்னு பாருங்கள் அது ஆறு சுற்றி. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த கவர்மெண்ட்டுக்கிட்டே சொல்கிறேன், எல்லா கவர்மெண்ட் வந்தாலும் இந்த மீனவர் கொஞ்சம் பாருங்கள். இந்த கார்ப்பரேட் கம்பெனி எல்லாம் கொஞ்சம் நீங்கள் அவங்களுக்கு சில சட்டங்கள்லாம் போடுங்க, இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணக்கூடாதுன்னு போடுங்க. எதுவுமே கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டும் பார்க்கறதில்ல. தயவுசெய்து இந்த மீனுக்கு கொடுத்த விஷத்தை கொடுத்து எங்கள் மக்களுக்கு கொடுத்துருங்க. நாங்கள் குடிச்சு செத்துறாங்க, எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லைங்க. எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை. எங்களுக்கு அது மட்டும் இல்லைங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வடச்சென்னை அனல் நிலையம் வந்து 4 அனல் நிலையம் வந்து போச்சு. அது இல்லாமல் NTCPLனு தனியாக ஒரு தனியாக ஒரு நிறுவனம் வந்து இருக்காங்க. இவங்க எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா மொத்த தண்ணியை வந்து இங்கே தான் ஆற்றுல தான் நம்ம கலக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உயிரினங்கள் ஒன்றுமே இல்லாமல் அழிஞ்சு போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி இங்கே உள்ளே இருக்கிறாங்க. இங்கே ஸ்டேஜ் 1லேருந்து சுடுதண்ணீர் வந்து இறங்குது. அதில் பார்த்தீங்கன்னா மீன் இனம், அந்த பொறப்பு, எறா, நண்டு எல்லா இனமும் வந்து மொத்தமாக அழிஞ்சிடுது. அது இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா CPCIலேருந்து அந்த கழிவு வேறு இங்கே ஆற்றுல விடுறானுங்க. அதனால் மொத்தத்தில் மீனவர்கள் வந்து தம்பி சொன்ன மாதிரி இதில் மொத்தமாக எல்லாருக்கும் விஷம் கொடுத்துட்டு மொத்தமாக சாவடிச்சிடுங்க, அவ்வளோதான். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கம்பெனி இல்லை சார், 6-7 கம்பெனி, கல்ஃப்னு ஒரு கம்பெனிங்கிறா, CPCI ஒரு கம்பெனி. அதோ தெரியுது அந்த டேங்கு அங்கே தண்ணியில பைப்பு பறிச்சு வச்சுக்கிறேன். அது விஷவாயு, அதுதான் பயங்கரமா வருது. அது மக்கள்லாம் வாழவும் அங்கங்கே வாழ்ந்து போகுது. சொறி படை சரங்கு ஏற்கனவே விட்டா சீப்பஸ் ஆயில், அதுவே இன்னும் மக்கள் மீண்டு வர முடியல. இதுல வேற இந்த தண்ணி வர நாட்டு தண்ணி, அந்த பைப்பு, அப்புறம் NTCL அந்த சுடு தண்ணி எல்லா ஜன மீன் மக்கள் அழிச்சு சாவடிக்கிறாங்க. நாசமா தான் நாங்கள் போயிடுங்க, எங்க வாழ்வாதாரமே இல்லை. என்னைக்கு பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலில் கைமா சுற்றிருக்கிறோம். சொரிச்சிட்டு யாரும் உடம்புல பாருங்க சார், என் உடம்ப பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சார், கை பாருங்க, இதெல்லாம் வண்டு தாங்க உடம்பெல்லாம். அப்படியே இன்னும் வாழ்ந்துருக்காங்க. எத்தனை முறை மனு கொடுக்குது, எத்தனை 50 முறை மனு கொடுத்துறாங்க. எல்லா ஆஃபீஸ்லையும் இருக்குது எங்கள் மனு. இன்னும் கூட இருக்கு, செத்து போன மீன் மனு இருக்கு, ஆளு செத்தா அவன் சாப்பிட்றான், இவன் எல்லாம் செத்து இன்னும் ஒரு ஆஃபீஸ் இருக்கு. ஆனால் இன்னும் யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அது நீங்களாவது கொண்டுட்டு போக இருக்கு. சொல்லு. இது நேரத்துல இருந்து நடந்துன்னு இருக்குங்க. இது வரைக்கும் வந்து இல்ல யாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து போய் ரோட்ல உட்காரலாமான்னு கூட ஒரு முடிவுல வந்துட்டு இருக்கிறோம் நாங்க. இன்னைக்கு சாய்பால் உறுதி செய்றாங்க. இன்னைக்கு எல்லா கிராம சேர்ந்து சாய்பால் உறுதிறாங்க. இங்க சுத்தி வந்து CPCIல இருக்குன்னா, MRL இருக்குன்னா, அது கல்ஃப் கம்பெனி இருக்கு. அதே போல ஸ்டேஜ் 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, ஊர்னமேட்டு சைட்டு இருக்கு, அப்புறம் குருவிமேட்டு சைட்டு. இது இல்லாம வந்து பார்த்தா சிமெண்ட் கம்பெனி இருக்கு. ஆர்பர் உள்ள வந்து இருக்கிற கழிவு எல்லாத்தையும் வந்து இந்த ஆற்றுல தான் கலக்குறாங்க. யாருமே இது வரைக்கும் இங்கே இருக்க மீனவர்களுக்கு எங்களுக்கு ஒரு நல்லதும் பண்ணலண்ணா. எங்கள் மீனவர் எங்கே போய் சாப்பிடுவோம்? ஆயில் விட்டீங்க, ஒரு வருஷமா
சோறு கஞ்சி இல்லாம நான் கஷ்டப்பட்டேன். கவர்மெண்ட் அப்ப வந்து ஒரே வாட்டி தான் காசு போட்டாங்க. 12,000 போட்டாங்க. அது மட்டும் தான். 12,000 வச்சு ஒரு 2 வருஷம் சாப்பிட முடியுமா? சொன்னா அது வரைக்கும் தரல. அது வந்து என்ன செஞ்சான்னு தெரியல. என்ன சட்டமும் சரியில்லை, அவங்க சரியில்லை, எங்களுக்கு எதுவுமே தெரியல. எங்களுக்கு படிப்பாரு இல்லை சார், நாங்கள் போராட தான் முடியும். அதுதான் எங்களுக்கு தெரியும். தலைவர் பேச தெரியும். 1990 ஒரே ஒரு நார்த் மெட்ராஸ் கம்பெனி மட்டும் தான் அடிக்கல் நாட்டினாங்க. ஒரே கம்பெனி தான் வரும்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல வந்து அனைத்து இதுவும் பண்ணாங்க. இங்கே யாருக்கும் எந்த பாதிப்பு வராது. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் ஆகுது. 35 ஆண்டுகள் ஆகுது. இந்த ஒரு கம்பெனியை வச்சு இன்றைக்கி வந்து பல கம்பெனிக்கு வந்துடுச்சு. ஆனால் ஒரு கம்பெனிக்கு தான் இங்கே வந்து இது எல்லா கம்பெனியும் வந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, எல்லாமே வந்து பாதிப்பு. எல்லாமே நார்த்து சென்னை அதை வச்சு வந்து 4 யூனிட்டு அனல் மின் நிலையமும் 4 யூனிட் வந்துடுச்சு. 4 யூனிட் இல்லாத ரசாயன கம்பெனி சார் இன்னைக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து இந்த தொழிலை நம்பி தான் சார் இருக்கு. மீனவருடைய வாழ்வாதாரம் இந்த தொழில் நம்பி தான். எந்த கம்பெனியா இருந்தா வரட்டா எதனா பண்ணிட்டோம். எங்களை வந்து பாதுகாப்பா வச்சு நடத்தணும் சார். எங்களை பாதுகாப்பு இல்லாம பாதுகாப்பு வேணும். உயிர் வாழ்றதுக்கு தேவையான வளம் வேணும். எங்களுக்கு உயிர் வாழ்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா அப்ப நாங்க என்னத்தை வாழ்ந்துன்னா நீ பாருங்க, நீங்களே பாருங்க. ஆத்துல நேரத்துல இருந்து வருது. எவன் வந்தா இன்னைக்கு எங்களுடைய மீனவ சமுதாயத்தை சேர்ந்த அந்த மீனவ துறையே வரல இன்னும். அதிகாரிக்கு தண்ணி வந்து அழிஞ்சு போச்சு. ஆத்துல மீனை கடையில அழிஞ்சிச்சு. இது எப்படி இந்த மீன் இறந்து எங்களுக்கு அறிக்கை தெரிவிக்கிறதுனா இந்த மீன் ஏன் இறந்துச்சு, என்ன ரசாயனம் கலந்தாங்க, எந்த கலந்தாங்க கலந்தாங்க அதிகாரிகள் வந்தா ஒண்ணா நம்பி பழையர்காட்டு சைடுல பல கிராமங்க இருக்குண்ணா. இங்க எண்ணூர்ல இருந்து நெட்டுக்குப்பா இருக்கு, தாளக்குப்பம் இருக்கு, மோத்தாறு குப்பம், எண்ணூர் குப்பம், காட்டுக்குப்பம், சிவன் படை வீதி, அது இல்லாம மற்ற கிராமங்க இருக்காங்க. மீனவர் கிராமம்லாம் குறைஞ்சது இங்க 30,000 பேர் நாங்க இருக்கணும். 30,000 பேருக்கு இன்னைக்கு வந்து வாழ்வாதாரம் கேள்விக்குறி. இன்னைக்கு சோறு யார் வந்து போடுவா? எங்களுக்கு எங்க குழந்தை குட்டிங்க இன்னைக்கு சாப்பாடு யார் போடுவா? இது வரைக்கும் யாருமே ஒரு அதிகாரி வரலங்க. ஒரு பிக்சர் ஒத்த கூட வரலங்க. இன்னைக்கு மீண்டும் இந்த உற்பத்தி ஆகிறதுக்கு 3 ஆண்டு ஆகும். மீன் வந்து இருப்பா, இந்த மீன் வந்து உற்பத்தி ஆகும் 3 ஆண்டு ஆகும். இந்த 3 ஆண்டுக்கு எத்தனை வருஷம் ஆகும் எங்களுக்கு தெரியல. ஆனா ஆண்டுக்கு ஆண்டு நடந்துதான் இருக்கு. 6 மாசத்துக்கு நடந்துதான் இருக்கு.